ஆம், இன்னைக்கு தான் பழனி கோயிங். ஆக்சுவலி நேத்து தான் போக வேண்டியது. எனக்கு வந்து ஜூலை 2ஆம் தேதி காலேஜ் மாத்திட்டாங்க. அதனால 1 வீக் திருச்சி தான். ஸோ நல்ல நல்ல திருச்சி பிளாக் வந்து கண்டினியூ ஆகும், ஸ்டாப் ஆகாது. ரியல். ஸோ பழனி போயிட்டு 3 hours ட்ராவலிங் இருந்து. ஸோ மொத்தமாக ட்ராவலிங்கே 6 hours. அங்கே போய் எவ்வளோ நாள் லேட் ஆகும் தெரில. வீட்டுக்கு ஒரு 6-7 மணி வருவோம். பஸ்ஸில் தான் போகிறோம். எவ்வளோ டிக்கெட்லாம் தெரில. அப்படி நான் நடந்துட்டு இருக்கேன் தெரில. ஸோ this is the starting of the vlog. Welcome to the vlog. ஓகே, இப்போ பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி கனகாப்பட்டின்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். அந்த கிராமத்தில் ஒரு சித்தர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு அப்புறம் பழனி போகிறோம். இவ்வளோ கூட்டம் கைஸ். அவ்வளோ கைஸ் சாப்பிடுது. சாப்பிட்டுச்சு. குட் கோ. ஓகே பாய். வாங்க நம்ம போய் சாமியை கும்பிட்டு பழனிக்கு கிளம்புவோம். கைஸ் இந்த கோயில் ஆக்சுவலி இது அன்னதானம் லைனா. அங்கே நின்று சுற்றி போய் அங்கே போது அன்னதானத்தோடைய லைனு. ஸோ நம்ம வந்து கோயில் சாமியை பார்த்துட்டு ஆக்சுவலி இது நான் ஏதோ ஒரு சின்ன வயசுலேயே இல்லை, எனக்கு 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 நினைவு தெரிஞ்ச இதுலேருந்தே நான் வந்து ஒரு வாட்டி வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. இவ்வளோ ஃபோட்டோலாம் இல்லை, எப்படி சொல்றது, காலியாக தான் இருந்துச்சு, கூட்டம் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோலாம் இல்லை. இப்போ இது வாட்டர் மெடிக்கல் மிராக்கிள்னு தெரியல, இந்த சாமிக்கு வந்து ஃபேமஸ் ஆகிட்டக்குள்ள இவ்வளோ கூட்டம் நிற்குது. ஸோ நம்ம கோயில் பார்த்துட்டு இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். மாட்டுக்கு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கோயில் தான் போயிட்டே சாமி கும்பிட்டாச்சு. திஸ் இஸ் கால்ட் சேமியா ஐஸ். மீன் அந்த பீப்பிங்லாம் ஊதிட்டு வருவாங்களே அந்த மாதிரி சேமியா ஐஸு. நல்லா இருக்கு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சேமியா ஐஸ். 15 rupees, ஜஸ்ட் 15 rupees. நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஹைஜீனிக்லாம் யோசிச்சிங்கன்னா இது வேணாம், பட் சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ பழனி கிளம்புறோம், பழனி சந்திப்போம். ஸோ மணி வந்து டெக்னிக்கலி 9. ஆக்சுவலி நாங்கள் போனது 4:30 பழனிக்கு. அங்கே வந்து ஃபோன் அலோடு இல்லைட்டாங்க. அதனால் ஃபோனை வந்து ஃபோன் லாக்கரில் வச்சுட்டோம். அப்புறம் ஃபோன் 5 rupees. அப்புறம் என்ன ஆச்சுன்னா போய் ரோப் காரில் வரணும். அது பர் பர்சன் வந்து 50 rupees. ஸோ 100 rupees 2 பேருக்கு. எனக்கு கொஞ்சம் பார்த்திக்கும். அங்கேருந்து ரோப் கார் அது ஒரு தலைவலி. போகிறதுக்கு வெயிட் பண்ணதுக்கு 1 hour ஆனோம். சல்லுன்னு போயிட்டு அது ஒரு விஷயம். அங்கே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்து 100 ரூபா டிக்கெட்டு இல்லை வெயிட் பண்ணோம். ஸோ போயிட்டு அங்கே சாமியெல்லாம் பார்த்துட்டு பஞ்சாமிர்தம் ஒரு 20 rupees பாட்டில் 4 வாங்கிட்டு திரும்ப அதே ரோப் கார் வெயிட் பண்ண வந்து 6:30 அரௌண்ட் 7 o'clock நாங்கள் வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். கீழே வந்தது மணி 9. அரௌண்ட் வெயிட்டட் ஃபார் 1.5 hours, கிட்டத்தட்ட 1.5 hours. அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ரோப் காரை வந்து டிக்கெட் வாங்கிட்டு அது ஒரு வெயிட் பண்ணது ஒரு 1/2 hour. டெக்னிக்கலி நாங்கள் 2 மணி நேரம் ஒரு ரோப் காருக்காக நின்றுட்டு இருந்தோம். நடந்து வந்தாலே சீக்கிரம் வந்துருப்போம் போல. ஸோ அப்புறம் அங்கேருந்து கீழே வந்து ஃபோனை ரிட்ரீவ் பண்ணி அப்புறம் பேட்ரி காரில் வந்து எங்கே ஆட்டோ ஏறணுமோ அங்கே வந்து ஆட்டோ ஏறி வி கேம் ஃபார் பஸ் ஸ்டாண்ட். அந்த வேலை கொய்யாக்கா வாங்கணும். அது வந்து 50 rupeesக்கு மிளகாலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்திருக்கும். பஸ் ஸ்டாண்டு வந்து திருச்சி ஏறி திருச்சிக்கு விரைவில் சென்று வில் சி ஆன் திருச்சி. நடுவில் லஞ்ச் டின்னர் நிப்பாட்டுவாங்களா எனக்கு தெரில.
இல்லைன்னா திருச்சி தான். திருச்சி. யா லெட்ஸ் கோ தான் திருச்சி.